இந்த அக்கந்தோசஸ் நைக்ரிகன்ஸ்னா என்னன்னா ஒரு வெல்வெட்டி பேட்ச் மாதிரி டார்க்கா அது பாத்தீங்கன்னா அடை மாதிரி இருக்கும், வெல்வெட்டு வந்து படர்ந்து இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வர்றதை தான் வந்து அக்கந்தோசஸ் நைக்ரிகன் சொல்றாங்க. இது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சதை மடிப்பு இருக்க இடத்துல, கழுத்து சதை மடிப்பு, அக்கில் இந்த மாதிரி இடத்துல தான் வர்றது உண்டு. இதுக்கு பிரதான காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் நிறைய காரணம் சொல்லுவாங்க. ஆனா முக்கியமான காரணம் என்னன்னா இன்சுலின் எதிர்ப்பு தன்மை. ஓகே, உடம்புல இன்சுலின் எதிர்ப்பு தன்மை. இப்போ வந்து பாருங்கம்மா, ஒரு நார்மல் வெயிட் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஓவர் வெயிட் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஒரு கேர்ள்ஸ்னா உங்களுக்கு மென்சஸ் இரெகுலாரிட்டிஸ் வந்துடுது இல்லைங்களா, ஜென்ஸ்னா அவங்களுக்கு ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன், விந்தணு குறைபாடு இப்படி வருது. இது எல்லாத்துக்கும் வந்து பிரதான ரீசனா என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்சுலின் எதிர்ப்பு தன்மை. இன்சுலின் எதிர்ப்பு தன்மை பல நோய்களுக்கு காரணமா இருக்கு. முக்கியமா பெண்களுக்கு இப்ப நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு பிசிஓஸ்க்கு அதுதான் காரணம், ஒபிசிட்டிக்கு அதுதான் காரணம், அடினோமயோசிஸ், ஃபைப்ராய்டு, எண்டோமெட்ரியோசிஸ், பல்கி யூட்ரஸ், இப்படி எல்லா நோய்களுக்கும் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை, சக்கரை இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இதுதான் காரணமா இருக்கு. ஆக இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள வெளியே எக்ஸ்டர்னலா பாக்குறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இருக்கா அப்படின்றத பார்க்கணும்.